சார் இட்லி கடை படம் வந்து பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார், அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையா சார்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சொந்த கற்பனை தாங்க. கோபி வாங்க வாங்க. மழையில அவங்க நிக்கிறாங்க, நான் நிக்க மாட்டேன். ஹலோ சார், அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும். ஆனா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 4-5 கொஸ்டின் எழுதி எடுத்து வந்துருக்கோம் சார். சார் இட்லி கடை படம் வந்து பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார், அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையா சார்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சொந்த கற்பனை தாங்க. நான் என் கிராமத்துல பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை, என் மனசை பாதிச்ச ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை, கற்பனை கதை, ஒரிஜினல் கேரக்டர்ஸ். நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாரும் பார்த்தா நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவீங்க, வெள்ள சட்டை வெள்ள வேஷ்டி அந்த மாதிரி ஒரு மாலை போட்டு வரீங்க. உங்களுக்கு போட்டா அது ரொம்ப நல்லா இருக்கு, அது நாங்க போடும்போது பார்த்தா அது அந்த அளவுக்கு இதா இருக்கு. எப்படி அதான் வேஷ்டி சட்டை யார் போட்டாலும் அம்சமா இருக்கும். நம்ம ஊரு இது இல்லையா, அதனால நம்ம யார் போட்டு வேஷ்டி சட்டை மட்டும் எல்லாருக்கும் எப்பவும் அம்சமா தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சேஞ்ச், கெட்டப் சேஞ்ச். அந்த கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க, மிஸ் ஆயிடுச்சு. சார் அப்ப என்ன சொல்றீங்க? ரொம்ப அம்சமா இருக்கு. வேஷ்டி சட்டை அம்சமா தானே இருக்கு. குரேஷி ஐ திங்க் குரேஷி அவரோட பிறவி பலன் அடைஞ்சிட்டாருங்க. அண்ணே, அடுத்த கேள்வி. முன்னாடிலாம் வந்து ஒல்லியா இருக்க பசங்களை பார்த்தா வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க, குச்சி மாதிரி இருக்க, இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்செக்யூர்டாவே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டைலே மாறி அதை ஒரு கெத்தா மாத்தி அந்த டிராவல் இப்ப பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒல்லியா இருந்தா உங்க ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யுது, கடைசி கேள்வியா அதை கேட்டுருங்க. சாரி, இதை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல, இங்க இருக்கிற முக்காவாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி யாருங்க எனக்கு எப்படி நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒல்லியா இருக்கவங்க பார்த்தாலே வேற மாதிரி சொல்றது. சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, அந்த பக்குவம் இல்ல. வளர வளர தெரிஞ்சு, ப்ரூஸ்லி கூட ஒல்லியா தான் இருப்பாப்ல. வளர வளர அப்படியே அது ஒரு ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படியே. அப்புறம் என்ன, அந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஜிகிடி ஜிகிடினா என்னது? சிவா தான் சொல்லணும். ஜிகிடின்னா என்ன சிவா சார்? ஜிகிடின்னு நீங்க திருடா திருடல சொன்னீங்களா? எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண். சூப்பர். அப்புறம் இன்னொரு கேள்வினா, அது இல்ல நீங்க கேளுங்க. ராணி படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு, சண்டை, வெட்டு, குத்து, பின்னாடி குத்துறது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இட்லி கடை வந்து ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம். எப்படின்னா 2 டைரக்ஷன், இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படி? எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும், டைரக்ட் பண்ற வேற வேற ஜானர்ல பண்ணணும்னு ஆசை, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய காரணம் இல்லை. இன்னொரு கேள்வினா, நம்ம கேளு, அதான் வாய் வரை வந்துருச்சு, கேளு. கேட்கலாம் எழுப்பா. ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க, நம்ம இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோம், அந்த மாதிரி இட்லி வாங்க காசு இல்லாமல் இதுன்ற மாதிரி. நீங்கள் அப்போவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி, அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்பீச் பாத்தீங்களா? இல்லை, அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன்னா அதை மட்டும் கட் பண்ணி போட்டு. இல்ல, நான் அதாவது நான் பிறந்தது 83ல, அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91ல தான். ஸோ அந்த ஒரு 8 வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான். 91ல இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு 94, 95 வரைக்கும் 4 பிள்ளைங்க, எல்லாரையும் படிக்க வைக்கணும், பார்த்துக்கணும், கேத்துக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது. 91ல இயக்குனர் ஆனப்புறம் கூட ஒரு 94, 95ல இருந்து ஓகே, ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்க சின்ன வயசுல நீங்க அம்மா கிட்டயோ பாட்டி கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு, அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அங்க போகணும், இங்க போகணும் கேட்டா உடனே அவங்க கொடுத்துருவும் மாட்டாங்க இல்லையா? அது எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்க அவ்வளவு ஈஸியா நம்மளால கொடுத்துட முடியாது. நாங்க 4 பேருமே கூட வீட்டுல வந்து வீட்டோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான். அதனால எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட
அவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம். அதனால வீட்டுல காசு கேட்டா கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால வயல்ல வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த பிட்ட பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன், அதனால அப்படி யோசிச்சேன். அப்புறம் வந்து ஒரு படம் நீங்க வந்து நடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த டைம்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் வாட்டர் வா இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்றாங்க. அதை பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். என்னடா இந்த படத்தை அப்போ கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். பரவாயில்ல இப்பவாவது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகும். இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சந்தோஷத்துல வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க, கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யார் கூட இருந்திருக்காங்க? அதுதான் இந்த படத்துல ஒரு பாட்டாவே எழுதியிருக்கேன். அதுல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது. என் பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும், என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்க அப்ப மூச்சு விட்ட காத்து வரும், ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேர் வரும், எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும், எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்கா எழுதியிருப்பேன். அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதுல முக்கியமான ஒண்ணு சேர்க்க முடியல. அந்த பாட்டை பாடி கொஞ்சம் எங்களுக்கு அந்த லிரிக் அப்படியே பாட்டா பாடாவே பாடிட்டீங்கன்னா ஒரு ஓகே -1 ட்ராக் இருக்கு. மைனஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு எல்லாம் உண்டு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.